வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்குது. இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கலக்கலான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து ஆச்சிருக்காங்க. இதன் மூலமாக யார் ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க டைரெக்டாக ஃபைனலுக்கு போகிறாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான கப்பீஸ் அவர்கள் செம்மையான காஸ்டியூமில் வந்து ஒரு கலக்கலான கானா பாடலை எடுத்து பாடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நடக்கிற டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல ரொம்பவே அசத்தலா பாடுற போட்டியாளர்கள் டைரக்டா ஃபைனலுக்கு போறாங்க. இந்த ஷோல இப்ப டாப் 5ல இருக்க நம்ம கப்பீஸ், ரித்திக், சூர்யா, சின்மயி மற்றும் அனிஷா அவர்கள் ரொம்பவே அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோ டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் என் வீட்டு குத்து விளக்குன்ற கானா பாடலை எடுத்து பாடி இருந்தாரு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம கப்பீஸ் அவர்கள் பல முறை கச்சேரிகளிலையும் இந்த சூப்பர் சிங்கர் மேடையிலையும் பாடி இருக்காரு. இருந்தாலும் இந்த வாரம் இந்த பாடலை பாடும்போது ரசிகர்கள் எல்லாம் ஆட்ட போடுற அளவுக்கு அமையல. இந்த பாடலை நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடி முடிச்சவனே இதுல இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே நம்ம கப்பீஸ் அவர்களை வச்சு செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பத்தி நம்ம சித்ராமா அவர்கள் சொல்லும் போது, நீ சில வாரங்களுக்கு முன்னாடி நாக்குமுக்கா பாடலை எடுத்து ரொம்பவே கலக்கலா பாடி செம்மையா ஆஸ்திருந்த, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பேசிய எஸ்பிபி சரண் அவர்கள், இந்த பாடல் அவருக்கு ரொம்பவே பழகின பாடல்ன்றதுனால அதிகமா பிராக்டிஸ் பண்ணாம பாடின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பேசிய நம்ம சங்கர் மகாதேவன் அவர்கள், நீ கர்நாடிக் பாடல் இல்ல ரொம்ப கஷ்டமான பாடல்லாம் எடுத்து பாட வேணாம், கானா பாடல் தான் உன்னுடைய ஜானர், அந்த கானா பாடலை நீ இந்த மாதிரி பாடியிருக்க கூடாது, இதை இன்னும் சீரியஸா எடுத்து ரொம்பவே நல்லா பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியா பேசிய கல்பனா அவர்களும், இது கானா பாடலை பொறுத்த வரைக்கும் நீ செம்மையா வந்து கலக்க போறேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீ கொடுப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோலயே ரொம்பவும் பிரபலமாகவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டாகவும் இருக்க கப்பீஸ் கானா போவேரை பத்தியும், மேலும் அவர் இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஜட்ஜஸ் எல்லாரும் கொடுத்த கமெண்ட்ஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.